இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் பாரு. ஹேய் என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குல? போய் வளைச்சுக்கோ. சரி. ஹேய் யாமினி வரா, ஃபோன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டு குறலாம் சாப்பிட்டீங்கடா? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல, அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு. அம்மா இல்லை, ஃபோன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் ஃபோன் தான அவ பேசுறா. டி ஆச்சி நம்பர் 99 26 25 86 15. உங்க பேரு? என்னலி? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாவுக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும், அதுதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. ஓகேங்க. ஷாப்பிங்கு போன் கலக்குற. டேய், நீ சொல்றவன் கணக்க. நான் 18 யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது. வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி, நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்டரை சொல்லு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. என்னடா புது பழக்கமா இருக்குதே? நாங்க என்ன உன் காசே கேக்குறோம், உன்கிட்ட இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ள ஆச்சி, நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம். அதை நாங்க சேரலாம் இருக்கோம், அதான். டேய், புதுசா சீட்டு கீட்டெல்லாம் போட போறோன்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சி, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாய் சேனையமா, இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி வர ஆச்சி கெத்தாக்குறீங்க. ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் இஸ் சாத்துக்குடி பிளாக். என்னடா தினுசா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்ல ஆச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுத்துருவாங்களா, அதுக்கு தான் இந்த கெட்டப். ஆச்சி, எங்களை கேட்டதா ஃபோன் கமிங். ஒண்ணும் வரலையேடா. ஓ நம்பர் தான் கொடுத்துருக்காச்சி. ஐ மந்திரவாதி நீயா? பாடுறே இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி முழிக்கிற. எவன் வீட்டு கொடியில காஞ்ச துணி தெரியல. மச்சான் ஃபோன் அடிக்குது. ஹலோ. ஏய், இது பொண்ணு பேசுதுடா, பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ, சாருங்களா? அவாரிங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா, யார் போன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, ஃபோன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு ½ அன் ஹவர்ல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ்னர்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் ½ அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு. ஐயோ, கோடு போட்டுறீங்க. டேய் நீ பாரு. அப்படியே ஃபோனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாம்டா, பேசுங்க ஆச்சி. ஹலோ. அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா, இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேன்மா. என்னது? மச்சான் ஒப்பிக்க தயாராக தோழர்களே. ஆச்சி வாங்க, மாட்டல செத்தான். என்ன மாப்பிள, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறிய, மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியல. மாமங்கெல்லாம் சேர்ந்தானே எங்களை கவனிக்கணும். மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா, இல்ல கன்னடாட்டு கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா? அதெல்லாம் எங்கேயும் போலாமாம்மா. சைக்கிளை வாடகைக்கு விட்றாங்களே, அதே மாதிரி பைக்கை வாடகைக்கு விட்ற கடை ஒன்று விலைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்தா தானே பத்திரிகையிலே கை வைக்கிறேங்கிறாங்க.
சைலண்ட் வச்ச வண்டியில் வரல மேடம். மேடம் என்ன கலெக்டர் அம்மா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க? எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து நீயே உங்க அப்பா சொல்லி டிசி வாங்கியிருக்க. இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூசி ஃபண்ட் ஒதுக்குறான். ரோடு போட்டு சொன்னா எங்கே போடுறது? காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. எவனா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லு. வை போன என்ன கரண்ட் இறக்கணும். நெல் எப்போ வரும்? நெல் இறக்கணும். கரண்ட் எப்போ வரும்? ஏய், மில்லு அங்கிட்டு தானே இருக்கு. இங்கிட்டு வந்து கேட்குற ஆளப்பாரு. ராசலட்சுமி, நீ பறந்துருந்தா ஒன்னேவே என் மகனு கட்டியிருப்பேண்டியா ராசாத்தி. அண்ணே கரும்பு வேணும். போன வருஷம் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன கரும்பா கொடுத்து விட்ட. பந்தலே போட முடியலண்ணே. யோ மாமா, யாரை கேட்டு கடை போட்ட நீ? அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு பணம் தரணும். அவரை பார்க்க போகிறேன். கொஞ்சமா நிறையவா? 50,000. 50,000. இந்த காசை வச்சு நம்ம என்னப்பா பண்ணலாம்? நிறைய பண்ணலாம்டா. வீடை கண்டுபிடிக்கலாம், வேலையை கண்டுபிடிக்கலாம், செலவுக்கு வச்சுக்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம். சூப்பர்ப்பா. ம், இந்த காசு நம்ம கிட்ட இருந்தா நம்ம கடவுளை ஜெயிச்சிடலாம். ஆமா, வீடு வேலை எல்லாம் கடவுள் தானே வச்சு வச்சிருக்காரு. அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா கடவுளை அவுட் ஆக்கிடலாம். அச்சச்சோ, ஏன் நீ எப்பவுமே கிஸ் கொடுத்தா எனக்கும் அகரனுக்கும் தானே கிஸ் கொடுப்ப. இப்ப பாவம்ல அகரன் முத்தத்தை மிஸ் பண்ணிட்டான். பா, இதுல முத்து கொடு. இது அகரனுக்கு. இது மாதிரி நான் இன்னைக்கும் வச்சு போட்டு போயிடுவேம்மா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அப்பா இல்லாம கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு அப்பா இல்லாம கஷ்டமா இருக்கு. குட்டு, ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஓவன்ல சாண்ட்விச் இருக்கு. எடுத்து சூடு பண்ணி சாப்பிடு. கை சுட்டுக்காத. 5 minutes கழிச்சு சாப்பிடணும். ஓகேயா? அம்மாவுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு. முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மெக்டி வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? டிவி பார்க்குறதா இருந்தால் பாரு. பால்லாம் எடுத்து விளையாடி விண்டோ கிளாஸை உடச்சிடக்கூடாது. டைம் ஆச்சு. சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் ஹால்குள்ளே பண்ணணும். பால்கனி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தால் சாப்பிட்டு தூங்கு. சேஃபாக இருக்கணும். அம்மா வந்துடுறேன். ஓகே? இங்கே பார், அம்மா யாரை நம்பியும் இல்லை. என் புள்ள, நீயும் யாரை நம்பியும் இருக்கக்கூடாது. ஓகேயா? சரஸ்வதி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். சொல்லுமா. என் வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா? பையனை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும். 2 பேர் தான். பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் இருக்காது. மாதம் 5,000 கொடுத்துரு. 15,000? ஆமாம்.
என்னம்மா நீ காசு பணம்லாம் ஜாஸ்தின்னு பார்க்காதம்மா. ஒரு போய் திருட்டு இருக்காது, வச்சது வச்ச இடத்துல இருக்கும். ஒரு 12,000 கூட சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏம்மா, உன்னைய நம்பி 4 வீட்டு வேலையை விட்டுட்டு தான் வரணும். வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருன்னு பாதியிலே என்னைய துரத்தி விட்டுறக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். கொடு. இல்ல காலெல்லாம் உட்கார் உட்கார் உட்கார். ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும். இல்லை ஏன் பேசணும்னா, அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்ன பிடிச்சதா? உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது. பிடிச்சது. உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேணும்? என் ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண, ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு? உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்டில் செத்துறான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட்டு எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவே விடலை, இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்குன்னு பயந்து எழுச்சிக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போட்டுங்கிற போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சிட்டாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டுன்னு எழுச்சிக்குவேன். எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா, மேலே கை போட்டு தூங்கணும். அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல? இல்லை இல்லை, பசிக்குதா? எப்பா தமிழ், சீக்கிரம் வாப்பா. டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஆஃபீஸ் போகணும். வரம்பா, சீக்கிரம்ப்பா. ஹலோ, சரிங்க சார். எங்க எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன். ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். எப்பா தமிழ், போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. எப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். நீ ஆட்டோவில் போயிடு. அப்புறம் எதுக்கு என்ன வாவான்னு கத்துன? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோவில் போயேன்ப்பா.